சம்பவங்கள் எப்படி இருக்குன்னா, செத்து போனவங்க திடீர்னு உயிரோட வராங்க. உயிரோட இருக்கிறவங்க திடீர்னு செத்து ஸ்ட்ரெச்சர்ல போயிட்டு இருக்காங்க. என்னடா இது? இது நாம இதுலயே பார்த்துருக்கோம். ஆனா இது புதுவிதமா இருக்கே அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஆனா மக்கள் சொன்ன தகவலை வச்சும், அங்க கிடைச்ச காணொளி ஆதாரங்களை வச்சும் அங்க என்ன நடந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. கிட்டத்தட்ட 21 கிலோமீட்டரை 3 மணி நேரமா கடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு கூட்ட நெரிசல் இருந்திருக்கு. 10,000 பேர் தான் அங்க நிக்க முடியும் அப்படிங்கிறதுனால போலீஸ் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. 10,000 பேரும் கூட வரமாட்டாங்கன்ட்டு. ஒரு மிகப்பெரிய நடிகர் தளபதி விஜய். இப்ப சூப்பர் ஸ்டார்னா அவர் தான். அவரு ஒரு கூட்டத்தை கூட்டுறாருன்னா அங்க எவ்வளவு மக்கள் கூடுவாங்க, எவ்வளவு பேர் வருவாங்க அவரை பார்க்கறக்காக. தொண்டர்கள்னு விட்டுட்டு ரசிகர் மனநிலையிலிருந்து பார்த்தாலுமே அவரை பார்க்கணுங்கிறதுக்காகவே அவ்வளவு பேர் கிளம்பி வருவாங்க. அப்படி இருக்கும்போது காவல்துறையினர் கண்டிப்பா சிறந்த முன்னேற்பாடுகளை பண்ணி அங்க வச்சிருக்கணும். மக்களுக்கு பாதுகாப்பாக நடக்கக்கூடிய பல விஷயங்களை அங்க முன்னேற்பாடா பண்ணி வச்சிருக்கணும். ஆனா அது காவல்துறை பண்ணுச்சா இல்லையான்னு கேட்டா பண்ணல.